ஆரி ஒர்க் நெக் டிசைன் 14 பார்க்கலாம். இந்த ஆரி ஒர்க் போடுறதுக்காக என்னென்ன திங்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நார்மல் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி கிளைண்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுத்து இந்த மாதிரி தான் எங்களுக்கு அவுட்புட் வேணும்னு கொடுத்துருந்தாங்க. இது அவங்களோட நியூ இயர்க்காக ரெடி பண்ண சாரீ. அண்ட் சாரீ ஃபுல்லாகவே ஆஷ் கலர் தான், எந்த ஒரு கலர் மிக்சடும் கிடையாது. பட் அவங்களோட ஹஸ்பண்டோட ஷர்ட் வந்துட்டு ஒரு சாக்லேட் கலர் மாதிரி. ஸோ இவங்க வந்து த்ரெட்ஸ் எல்லாமே எனக்கு சாக்லேட் கலர்லேயே அதோட லைட் கலரில் மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுங்கள், மற்றபடி வேறு எந்த கலருமே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அவங்க கேட்ட மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட் ஷர்ட் கலரில் மட்டுமே த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தோம். அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லுக்காக கோல்டு அண்டு லைட் மெரூன் க்ரே இந்த கலர்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் சில்க் த்ரெட்டில் ஃப்ளார்ஸ் ரெடி பண்ணி அவங்களுக்கு பிக்சர் சென்ட் பண்ணியிருந்தோம். பட் அது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு சில்க் த்ரெட் வேண்டாம், எனக்கு நார்மல் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் வேணும், அதுதான் ரொம்ப ப்ரூச் ஒர்க் லுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் கொடுத்த ஃப்ளார்ஸ் எல்லாமே கட் பண்ணோம். கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணோம். அவங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அது வந்துட்டு லுக்காக இருக்குன்னு தோணலை, அதனால் எனக்கு நீங்கள் நார்மல் த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அகெயின் நார்மல் த்ரெட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த த்ரெட் எல்லாமே யூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்தோம். சில்க் த்ரெட்டை விட எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து ஒரு எம்போஸ்ட் லுக் நல்லாவே கொடுக்கும். ஸோ அவங்க அதை ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க, நாங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நெக்குக்கு வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் வேண்டாம், சிம்பிளாகவே கொடுங்க, ஒரு ஃப்ளார்ஸ் அண்ட் லீஃப் மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் மினிமலாக கொஞ்சம் ஒர்க் கொடுத்துருந்தோம். ஹேண்டுக்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு சிம்பிளாகவே நெக்குக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் சிம்பிளாக தான் ஒர்க் கொடுத்துருந்தோம். ஃப்ளார் சைஸ் மினிமல் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க நெக்குக்கு. ஸோ நாங்களும் அதை வந்து அவங்க கேட்ட மாதிரியே அவுட்புட் கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கிளைண்ட்டுக்கு ஃப்ளார்ஸ் அண்ட் லீஃப் மாடல் தான் எப்போவுமே பிடிக்கும். அவங்க எல்லா ப்ளவுஸுமே ஃப்ளார்ஸ் அண்ட் லீஃப் வச்சு மட்டும்தான் கேட்பாங்க. பட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ராய்டரி ஃப்ளார்ஸ் எல்லாமே பார்த்து அவங்களோட ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் பண்ணி கொடுப்போம். பர் ஹேண்டுக்கு 15 ஃப்ளார்ஸ் நாங்கள் எம்ப்ராய்டரி பண்ணியிருந்தோம். இந்த ப்ளவுஸ் ஆரி ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு 2 days டைம் எடுத்துக்கிட்டோம். மேக்ஸிமம் டைம் எதுக்காக ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ளார்ஸ் டிசைன் பண்ணுறதுக்காக தான். ஃப்ளார்ஸ்க்கு தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஷேப் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்பவே ட்ரை பண்ணோம். கிளைண்ட்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு டிசைன் நாங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒர்க் ஆட் பண்ண சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அப்படின்னா ஸ்டிச் பண்ண சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் ஸ்டிச்சிங் ப்ராசஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் இந்த ஒர்க் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ஒரு ஆரி ஒர்க் போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் இதே போடணும்னு நினச்சிங்கன்னா என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோட ஃப்ரண்ட்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் நிறைய டிசைன்ஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன், போக போக அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய ஆரி ஒர்க் டிசைன்ஸ் அண்ட் டிப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா drapelegance7 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி லைக்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க வியர் பண்ண பிக்சரும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அவங்க ஹஸ்பண்ட் ஷர்ட்டுக்கு மேட்சாகவே இந்த ஒர்க் பண்ணி கொடுத்ததில் அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் ஆர் உங்களுக்கும் இதே மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. டேக் கேர்.